السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்வை தந்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தனி மனிதனாக வாழ்ந்தாலும் அல்லது ஒரு குடும்பமாக வாழ்ந்தாலும் எமது அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி, எமது உலகத்துடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒன்று பணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பணத்தை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எவ்வாறு சம்பாதித்தால் அது ஹலாலான பணமாக மாறுகின்றது, எவ்வாறு சம்பாதித்தால் அது ஹராமானதாக மாறிவிடுகின்றது என்பதை தூய மார்க்கம் இஸ்லாம் அழகான முறையில் எமக்கு படித்து தருகின்றது. கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே நாம் அந்த தேட வேண்டிய அந்த சம்பாத்தியத்தை, நாம் தேடுகின்ற அந்த சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்கின்ற பொழுதுதான் எமது துஆக்கள், எமது பிரார்த்தனைகள், எமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றான், அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய குடிபானம் ஹராம், அவனுடைய உடை ஹராம், அவனுடைய துஆ எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்றது? ஒரு நாளும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன்? அவன் உடுத்திருக்கின்ற உடை ஹராமான உடை, ஹராமான பணத்தினால் சம்பாதித்த, ஹராமான பணத்தின் மூலமாக உட்கொண்ட உணவு, ஹராமான பணத்தால் குடித்த அந்த குடிபானம். எனவே ஒரு நாளும் அவனுடைய அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அவனுடைய உடம்பிலே ஹராம் கலக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஜல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஹராமான அந்த பணத்திலிருந்து, ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து, ஹராமான தொடர்பிலிருந்து அல்லாஹ் எம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே நாம் எமது அந்த வியாபாரம் எவ்வாறு ஹராமான வியாபாரமாக மாறுகின்றது, எது கலக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எமக்கு வலியுறுத்துகின்றது. யம்ஹகுல்லாஹுர் ரிபா. நாம் எமது வியாபாரத்திலே, எமது தொழிலிலே, எமது வாழ்க்கையிலே வட்டியோடு நாம் கை வைக்கின்ற பொழுது, வட்டியிலே நாம் கை வைக்கின்ற பொழுது, வட்டியோடு தொடர்பு வைக்கின்ற பொழுது, அங்கே எமது வியாபாரத்துக்கு, எமது சொத்துக்கு, எமது தொழிலுக்கு அங்கே அழிவு இருக்கின்றது, நாசம் இருக்கின்றது என்பதை குர்ஆன் எம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே எமது வியாபாரத்திலே, எமது தொழிலிலே கலக்கக்கூடாத ஒன்றுதான் இந்த வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வட்டி மிக பெரும் ஒரு பாவமாக இஸ்லாத்திலே கருதப்படுகின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரிபா 70 ஜுஸ்அன். வட்டிக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றது. ஐஸருஹா, அந்த 70க்கும் மேற்பட்ட கிளைகளில் ஆக கடைசி லேசான கிளை என்னவென்றால் ஐயங்கிஹர் ரஜுல் உம்மஹு. ஒரு அடியான் தனது தாயை, தன்னை பெற்றெடுத்து தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்கிய தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தாயை நிகாஹ் செய்வது, தாயுடன் விபச்சாரம் செய்வதை விட கடினம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியாக இருந்தால் இந்த வட்டி,
இந்த ஹராமான வியாபாரம் எவ்வளவு ஒரு கடினமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, சமுரா பின்து ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே ஓடக்கூடியது நீர் அல்ல, சிவப்பு நிற தண்ணீர். அவ்வாறென்றால் இரத்தம் ஓடுகின்றது. அந்த இரத்த ஆத்து நடுவிலிருந்து பல காலங்களாக ஒரு மனிதன் நீண்டு வருகின்றான். கரையை நோக்கி வருகின்றான். கரையிலே இன்னும் ஒரு மனிதன் நீண்ட காலங்களாக கற்களை சேகரித்து வைத்திருக்கின்றான். அந்த மனிதன் நீந்து வந்து கரை சேர கரையிலே அவன் வாயை திறக்கின்றான். நீண்ட காலங்களாக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த கற்கள் எல்லாம் அவனுடைய வாயுக்குள் போடப்படுகின்றது. முஹத்திசீன்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், அந்த மனிதர்கள் யாரென்றால் வட்டி எடுத்த, வட்டி கொடுத்த, வட்டியோடு தொடர்பிலே இருந்த மனிதர்கள் தான் அவர்கள். அவர்களுடைய வாயுக்குள் போடப்படுவது வெறுமனே கற்கள் அல்ல, நரகத்திலுடைய நரக நெருப்பின் தணல் கட்டியாக மாற்றப்பட்டு அவருடைய வாயுக்குள் போடப்படுகின்றது. இதுதான் வட்டி எடுத்தவர்களுக்கான தண்டனை என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்பொழுது தான் அன்னலாருக்கு தொழுகை பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த பயணத்திலே சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது. சுவர்க்கத்துடைய சூண்டிகளை பார்த்தார்கள். நரகம் காண்பிக்கப்பட்டது. நரகத்துடைய தண்டனைகள் காண்பிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை கடந்து சென்று அந்த பயணத்தை முடித்து வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நான் நரகத்தை கடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு கூட்டத்தார் அதாபு செய்யப்படுவதை, தண்டிக்கப்படுவதை நான் எனது கண்களால் கண்டேன். அவர்கள் எவ்வாறென்றால் அவர்களுடைய வயிறுகள் பெரும் மாளிகைகளை போன்று இருந்தது. துரா மின் ஹாரிஜி புத்தூனிஹிம், அவர்களுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடியது விஷ ஜந்துக்கள். அந்த விஷ ஜந்துக்களை வெளியே இருந்து பார்க்க முடியும். அவ்வாறென்றால் வயிறுகள் பெரும் மாளிகைகளை போன்றிருக்கின்றது. அந்த வயிறுமோ கண்ணாடியை போன்றிருக்கின்றது. வயிற்றுக்குள் இருப்பவைகளை அவருக்கு பார்க்க முடிகின்றது. இவ்வாறு ஒரு தண்டனை செய்யப்படுகின்ற ஒரு கூட்டத்தாரை நான் கண்டேன். அவர்கள் எழுந்து நிற்க முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. இவர்கள் யார் ஜிப்ரீல், எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீலை பார்த்து கேட்ட பொழுது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்திலே வட்டி எடுத்து வட்டி சாப்பிட்ட மனிதர்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி ஸஹீஹுல் முஸ்லிம்லே பதிவாக இருக்கின்றது. சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்தார்கள், ஷஃபித்தார்கள் 4 சாராரை. ஆக்கிலுர் ரிபா வமூகிலஹு வகாதிபஹு வஷாஹிதைன். சொன்னார்கள், வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், வட்டி எடுக்கக்கூடியவர்கள், வட்டி கொடுக்கக்கூடியவர்கள், வட்டி எடுப்பதையும் வட்டி கொடுப்பதையும் எழுத்து மூலம் எழுதக்கூடிய அந்த காத்திப் எழுத்தாளர், வட்டி எடுப்பதையும் வட்டி கொடுப்பதையும் சாட்சியாக நீக்கக்கூடிய சாட்சியாளர், 4 சாராரையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்தார்கள், ஷஃபித்தார்கள். சபித்து விட்டு சொன்னார்கள், வகாலஹும் சவா, வட்டி எடுத்தாலும் கொடுத்தாலும் சாட்சியாக நின்றாலும் அதை எழுதினாலும் வகாலஹும் சவா, தண்டனையிலே ஒரே தரம்தான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை
அது எமக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டது. எமக்கான ரிஸ்க் அல்லாஹ்விடத்திலே முடிவு செய்யப்பட்டது. எனவே நாம் செய்யக்கூடிய இந்த தொழில் அது ஹலாலான தொழிலாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அதிலே ஹராம் கலந்துவிடக்கூடாது, அதிலே வட்டி கலந்துவிடக்கூடாது, வட்டியோடு நாம் தொடர்பு வைக்கக்கூடாது. அந்த வட்டி பணம், அந்த ஹராமான தொழில் எமது வியாபாரத்துக்கு அது ஆபத்து. எமது வியாபாரத்திலே இருக்கக்கூடிய பரக்கத் அங்கே எடுக்கப்படுகின்றது. எமது குடும்பத்திலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அங்கே எடுக்கப்படுகின்றது. எமது குடும்பத்துக்கு, எமது வியாபாரத்துக்கு, எமது சொத்துக்கு அழிவை, நாசத்தை ஏற்படுத்துகின்றது இந்த வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வட்டியை விட்டும் வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.